guys, welcome back to another video. So in the video இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, so as you can see trade breakdown and this trade is இந்த trade நான் வந்து என்னோட CFD ஃபார்ம்ல எடுத்திருந்தேன், என்னோட futures account எடுத்திருக்கேன். If you can see it right down here. It's a trade await account from MFF 500 futures. So இந்த trade என்ன ஓடிட்டு இருக்கு and இதை நான் எப்படி எடுத்தேன்றதை பத்தி பார்ப்போம். So let's dive into it. So first நேற்றே வீக்லி அவுட்லுக்ல சொல்லியிருந்தேன். ஸோ ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பெக்ட் யூரோ லாங்ஸ் ஃப்ரம் திஸ் H4 FEG. இந்த எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆனே ஐ வில் பி எக்ஸ்பெக்டிங் லாங்ஸ். நான் போன வீடியோவில் நேற்றே லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி வச்சிருந்த பேஸ் யூரோ யூஎஸ்டி JPY. ஸோ ஜேபிஐமே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆனே ஜஸ்ட் இட் மெல்டட், லைக் பாட்டம் விக்க கூட போல. நான் இந்த எஃப்இஜி போயிட்டு ட்ரேட் ஆக நினச்சேன், பட் எஃப்இஜி போகாம கொட்டி முடிச்சிட்டான். வேற யூரோ செஃப்பும் சொல்லியிருந்தேன். யூரோ செஃப்புமே இப்போதைக்கு இட்ஸ் ஓகே குட், இன்னும் மார்க்கெட் பிரிண்ட் ஆகலை. லைக் நான் எதிர்பார்த்தது நடக்கல. நான் அதுதான் இங்கே போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ இவன் இன்னும் ஒழுங்காக க்ளீனாக இல்லை. ஸோ ஐ வில் ஜஸ்ட் இவன் க்ளீன் ஆகிற வரைக்கும் நான் ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ கமிங் பேக் டு த யூரோ ட்ரேட் விச் ஐ டுக், லைக் எப்போ எடுத்தேன் 5 மணிக்கு எடுத்தேன். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நான் இனிமேல் தான் போய் தூங்கவே போகிறேன். இந்த ட்ரேட் வரும்னு தெரியும். ஸோ அதனால தூங்கலை. ஒரு 5 காஃபி குடிச்சிட்டு பாட்டு போட்டுன்னு கதற விட்டுக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கு மேல இருக்க ஹவுஸ் ஓனர் பக்கத்து வீட்டு மேல இருக்கிற ஆட்கள் காலைல ஏஞ்சி வந்தோடனே என்ன கழுவி ஊற்ற போறாங்க. ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ட்ரேட் எப்படி எடுத்ததை பத்தி பார்த்துருவோம். ஸோ ட்ரம்ப் பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும். நியூஸ் வந்துருச்சு ட்ரம்ப் பேசுறாருன்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பான் அந்த ஆளு. ஸோ இந்த கேண்டில் வரும்போது அந்த ஆள் பேசல. இது டெய்லி ஓப்பன் கேண்டில். ஸோ M1560 ஃபார்ம் ஆச்சு. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிற மாதிரி க்ளோஸ் வைக்கிற மாதிரி போயிட்டான். பட் க்ளோஸ் வைக்கல. எனக்கு தெரியும் அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருவோம், இம்பல்ஸ் மூவ் வந்துடும் அப்படின்னு. ஏன்னா இந்த பேட்டர்ன் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். பட் நீங்க பிகினிங் ஸ்டேஜஸ்ல பண்றீங்கன்னா அந்த 60 கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையா எடுங்க. இஃப் யூ ஆர் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட், அந்த அளவுக்கு பேட்டர்ன் ரெகக்னிஷன் இல்ல ப்ரோ, எனக்கு சார்ட் டைம் இல்ல ப்ரோ, எனக்கு தான் உள்ள வரனா, வெயிட் ஃபார் த கேண்டில் க்ளோசர். என்ன மாதிரி அவசரப்பட்டுலாம் எடுக்காதீங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் ஐ கேன் ஹேண்டில் த லாஸ். ஸோ அதனால ஐ ஜஸ்ட் என்டர்ட் ஹியர் ரேண்டம்லி. இந்த அடுத்த நெக்ஸ்ட் 1 மினிட் கேன்லாம் நெக்ஸ்ட் 5 மினிட் கேன் பிரிண்ட் ஆகும்போது எடுத்தேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 5 மினிட் கேனோட ஓப்பன் இதுல கரெக்டா இந்த 5 மினிட் கேன் க்ளோஸ் ஆச்சு. இந்த இடத்துல என்ட்ரி, ஸ்டாப் பிலோ திஸ் லோ. நல்லா தான் போயிட்டு இருந்தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா போயிட்டு இருப்பானா. திடீர்னு இந்த ஒரு செல் கேண்டில் வந்தது. இந்த செல் கேண்டில் வரப்ப ட்ரம்ப் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், பிரேக் இன் போட்டேன். இங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பிரேக் இன் ஹிட் ஆயிருக்கும். பிரேக் இன் ஹிட் ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்ப ட்ரம்ப் பேசி முடிச்சிட்டாரு. ட்ரம்ப் பேசி முடிச்சதை நான் எப்பவுமே ட்ரம்ப்போட நியூஸ் ட்ரேட் பண்ணக்கூடிய ஆள்னாலாம். எனக்கு ட்ரம்ப்போட நியூஸ்லாம் அது எப்படி ட்ரேட் பண்ணணும்னு எனக்கு தெரியும், பக்காவா தெரியும். ஸோ நான் ட்ரேட் பண்ணிட்டேன். பட் முன்னாடி இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது, ஏன் நான் லாங் ப்ரிஃபர் பண்ணன்றதை பத்தி பார்த்துலாம். நீங்க பாத்தீங்கன்னா GBPSTயோட SMT இருக்கும். ப்ரீவியஸ் டே லோவர் GU தூக்கியிருப்பான், யூரோ தூக்கி இருக்க மாட்டான், விச் இஸ் SMT. அண்ட் அகைன் தேர் வாஸ் அ லோவர் டைம் ஃப்ரேம் SMT ஆல்சோ வித் DXY. இந்த லோவர் யூரோ தூக்கியிருப்பான், இந்த ஹையர் DXY தூக்கி இருக்க மாட்டான். அகைன் ஹையர் டைம் ஃப்ரேம் SMT பிளஸ் லோவர் டைம் ஃப்ரேம் SMT. ஸோ நான் அன்னைக்கே என்னோட வீடியோஸ் சொல்லியிருப்பேன், 2 SMT வந்தா இட் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி ஃபார் மீ. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், வெயிட் பண்ணேன். நான் என்ட்ரி ஆன டைம் ஃப்ரேம் வந்து 2 மினிட்ஸ் CST. 2 மினிட்ஸ் CST வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஸ்டாப் ரொம்ப டைட்டா வச்சிட்டேன். ஏன்னா ட்ரம்ப்போட மூன்றதுனால அந்த மூவோட வால்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நல்லா பாத்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கா. இஃப் யூ ஜூம்ட் இன், கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ கேண்டில் க்ளோஸர் ஆன உடனே நான் என்டர் ஆயிட்டேன். இந்த கேண்டில் இந்த அடுத்த கேண்டலோட ஓப்பனிங் 1 மினிட் கேண்டில் ஓப்பனிங்ல நான் என்டர் ஆயிட்டேன். So I entered and my stop loss was just random, like 5.5 pips வச்சேன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. 5.5 pips வச்சேன். என்னோட டார்கெட்ஸ் இந்த ஹை தான், ப்ரீவியஸ் டேயோட ஹை. பட் நான் பார்ஷியல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு இங்க வந்தாலே என்னோட 2RR வந்துடும் ரவுண்டா, இஃப் ஐம் நாட் ராங். 2RR வந்துச்சு. ஸோ இங்க ஒரு பார்ஷியல்ஸ் எடுத்தேன், அப்புறம் இங்க ஒரு பார்ஷியல்ஸ், அப்புறம் லாஸ்ட் ஃபைனல் பார்ஷியல் இங்க எடுத்தேன். நான் ஏன் இந்த நடு சாமத்துல ஒரு பார்ஷியல் எடுத்தேன்ற ரீசன் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு 1 மினிட் 60 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி டேக் ஆயிடுச்சு. ஐ ஜஸ்ட் என்டர்ட். கொஞ்ச நேரம் மார்க்கெட் அரைச்சான். அதுக்கப்புறம் நான் எதிர்பார்த்தமும் பக்காவா நடந்தது பிரைஸ்ல. அண்ட் இட் ஸ்டார்டட் டு டிஸ்பிளேஸ் ஹையர். கரெக்டா பிரைஸ் இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கும் போது எனக்கு DXY போட்டு ப்ரீவியஸ் வீக் லோ தட்டி முடிச்சிட்டான். தெரியுதா, ப்ரீவியஸ் வீக்கோட லோ தட்டி முடிச்சிருப்போம் DXY. அதனாலதான் நான் யூரோ ரேண்டமா அந்த இடத்துல க்ளோஸ் ஆயிட்டேன். ஏன்னா அது SMT மாறிடக்கூடாது, எனக்கு பொட்டன்ஷியலா மாறாது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன இது இருக்கும்ல நமக்கு. ஸோ இங்க ஒரு பார்ஷியல்ஸ் எடுத்தேன், இந்த ஹைல ஒரு பார்ஷியல்ஸ் எடுத்தேன், நெக்ஸ்ட் இந்த ஹைஸ் கிட்ட வரும்போது ஒரு பார்ஷியல் எடுத்தேன், அப்புறம் ஃபைனல் டேக் ப்ராஃபிட் இங்க எடுத்தேன். ஸோ எனக்கு இந்த 5 மினிட்ஸ் 60 வந்தோடனே இன்னும் லைட்டா ஸ்ட்ராங்கா கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் பொசிஷன்ஸ் ஆட் பண்ணல. பட்
எனக்கு இன்னுமே இந்த ட்ரேட் என்ன ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்ல ஓடிட்டு இருக்கு. என்னோட ஃபைனல் ட்ரா போன வாரத்துக்கு முந்தின வாரம் மண்டேயோட ஐஸ் தான் என்னோட ஃபைனல் ட்ரா. ஏன்னா இது ஒரு ரொட்டேஷன் மாதிரி வரும். நான் சொல்லியிருந்தேன் இது MMSM முடிஞ்சு MMBM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் நேற்று என்னோட லைவ் வீடியோலையுமே சொல்லியிருந்தேன். இந்த லோ தான் என்னோட இன்வாலிடேஷன் லைன். ஸோ இன்வாலிடேஷன் லைனுக்கே மார்க்கெட் வரல. திஸ் இஸ் அ ப்ரீமியம் பை. இதுதான் நான் சொல்ல வரேன் ப்ரீமியம் பைஸ். எப்போ ப்ரீமியம் பைஸ் வரணுன்றது உங்களுக்கு தெரியணும். இஃப் யூ நோ அது தெரிஞ்சா நீங்க ஈஸியா விளாடலாம். பாருங்க வந்திருக்கானா ஆல்மோஸ்ட் டு த டிக் வந்துட்டு போயிருக்கான்ப்பா டிஸ்கவுண்ட்டுக்கு. நான் கவனிக்கவே இல்லை அதெல்லாம். இப்பதான் நோட்டிஸே பண்றேன் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தான். ஸோ இவ்வளோ கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது ட்ரேட் எடுக்க. ஸோ ரிஸ்கை அதிகமாக்கினேன். எனக்கு புரியுது நீங்க சொல்ல வருது ப்ரோ, எப்படி ஒரு ரிஸ்க் அதிகமாக்குறீங்க. நான் தான் சொல்லல, எனக்கு இது டபுள் கன்ஃபர்மேஷன் 2 எஸ்எம்ட் இருந்ததுன்னா அது ஒர்க் ஆயிடணும். பிளஸ் இது ட்ரம்போட மூவ்லாம் சூப்பரா இருக்கும், அப்படியே தூக்கி சொருகும். ஆனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா தயவு செஞ்சு ட்ரம்போட மூவ் ட்ரேட் பண்ணாதீங்க. அவர் என்ன பேசுறாரு அது மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகணும்ன்றது உங்களுக்கு தெரியணும். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் என்னோட வீடியோல, எல்லா மார்க்கெட்டும் சிங்க்ல இருக்கணும்னு. யூரோ பையா, ஜியு பை, ஏயு லேக் ஆகுறான். ஆனா பைக்கான ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டான். என்யூ லேக் ஆகுறான். அப்படியே போயிட்டு யூஜே பாருங்க, செல்லு யூகேடு செல்லு ஸ்டார்ட் ஆகுறான். யூசெஃப் செல்லு சினர்ஜி வருதா மார்க்கெட்ல. அப்ப சினர்ஜி வருதுன்னா தப்பு என்ன சரி என்ன எப்போதும் விளையாடு, அவ்வளவுதான். ஆனா பிகினர்ஸ்க்கு நான் இதை அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஸோ டோன்ட் ட்ரை டு டூ திஸ் அட் ஹோம், ஸ்கூல் ஆர் எனிவேர். அப்புறம் ஃபண்டு போச்சுன்னா என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது, அதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ட்ரேடு க்ளோஸ் பண்ணலாமா வேணாமா எனக்கு தெரியல. 400 ஓடிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ரிஸ்க் ரொம்ப கம்மி. இதெல்லாம் வந்து நான் கன்ஃபர்மேஷனே பார்க்கல. எனக்கு அங்க சிஎஃப்டியில் அடிச்சு 10 நிமிஷம் நான் இங்க தூக்கின்னு போய் அடிச்சிட்டேன். ஸ்டாப் லாஸ்லாம் இங்கே தான் வைக்கிறேன். இந்த கேண்டோட பாட்டம் தான் இதுதான் ஸ்டாப் லாஸ். இந்த ட்ரேடுக்குலாம் ரொம்ப கம்மி தான். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு கான்ட்ராக்டுக்கு எவ்வளவு தெரியுமா வந்திருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனா $50 ரிஸ்க் தான். 1:10 கிட்ட இது போய்கிட்டு இருக்கு. $420 ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ட்ரேடு. ஆனா க்ளோஸ் பண்ண மனசு வரல எனக்கு. இது போனா எனக்கு மொத்தமா மண்டே ஐஸ் போட்டோம், இல்லைன்னா வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கணும். பிரேக் எல்லாம் போட மாட்டேன். அடிச்சா மண்டே ஐஸ் அடிக்கணும்னா வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கணும். நான் சிஎஃப்டில தான் ஹெவி ரிஸ்க் போனேன். ஸோ அதனால தான் சிஎஃப்டில வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா பாசிட்டிவ் புக் பண்ணி ப்ளே பண்ணேன். ஏன்னா இது ஒரு 2.25-2.5% போயிட்டேன் இதுல. ஏன்னா எனக்கு இந்த வாரம் பே அவுட் இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் அக்ரெசிவா புஷ் பண்ணிட்டேன். மண்டே மார்னிங்கே புஷ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த வாரம் ஃபுல்லா லைவ் ட்ரேட் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் புதுசா ஒரு சேலஞ்ச் வாங்கி சேலஞ்சஸ் உட்காந்து ட்ரேட் பண்ண போறேன் ஜாலியா. அது பாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ப்ளோ ஆனாலும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். ஏன்னா லைவ்ல பே அவுட் செக்யூர். ஸோ லைவ் சேவ் பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு குவிக் வீடியோ தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு இருந்தேன். இந்த ட்ரேடை எப்படி எடுத்தேன், இதுக்கு பின்னாடி இருக்க ஃப்ரேம் ஒர்க் என்ன, இதை நான் எப்போ பிளான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேட் வருது அப்படின்றது எனக்கு முன்னாடி நாளே தெரிஞ்சிச்சுன்னா நான் அடுத்த நாள் தூங்க மாட்டேன். வீடியோ உட்காந்து அந்த ட்ரேட் எடுத்து முடிச்சுட்டு ஐ வில் ஜஸ்ட் கோ பேக் டு ஸ்லீப். அந்த ட்ரேட் எடுத்துட்டு என்ட்ரி செட் பண்ணிட்டு நான் போய் தூங்கி இருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி நான் தூங்கல. ஏன்னா நான் அவ்வளோ காஃபி குடிச்சிட்டேன். ஒரு 5-6 எனக்கே தெரியல. காஃபி போச்சு, ஸ்னிக்கர்ஸ் வாங்கி வந்துருச்சேன், ஸ்னிக்கர்ஸ் தின்னுட்டு இருந்தேன், பாட்டு வேற கதற விட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால எனக்கு தூக்கம் வரல. ஸோ ஐ ஜஸ்ட் வெயிட்டட் ஃபார் திஸ் ஹோல் மூவ். லைக் அப்படியே துடிக்குது பாருங்களேன் கேண்டில். அப்படியே படிக்கட்டே கட்டல, ரீட்ரேஸ்மெண்ட்டே கிடையாது. இதுதான் எனக்கு வேணும். அப்படியே டில்டோ கேண்டில் மாதிரி அப்படியே இப்படி தூக்கி இப்படி சொருகணும் பிரைஸ். நான் நேற்றே என் வீடியோல சொல்லியிருப்பேன் என்எஃபியோட ப்ரோட்டோகால் என்னன்றது. நேற்று லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் என்எஃபியோட ப்ரோட்டோகால் என்னன்னு. அதனால தான் நான் இன்னைக்கு வீடியோ உட்காந்துருந்தேன். பிளஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே கேப்ல ஓப்பன் ஆச்சு. கரெக்டா எனக்கு இங்க இருந்து பவுன்ஸ் வச்சது எங்க இருந்து பாத்தீங்கன்னா என்வாக்ல இருந்து தான் பவுன்ஸ் வச்சிருப்போம். நீங்க இந்த இது என்வாக்கோட இண்டிகேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியும். இங்க இருந்து ஏறணுமோ கரெக்டா M15ல பாத்தீங்கன்னா என்வாக் 50% கிளீனான ரெஸ்பெக்ட். அப்படியே கீழே இறக்கலாம். கரெக்டா ட்ரம்ப் பேசினா சொல்றன்னு ஒரு கேண்டில் வந்திருக்கும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் M1ல அப்படியே கொட்டுறான் கேண்டில். கட்ட 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 கட்டன்னு கொட்டி இங்க ஒரு டர்ன்ஸ் பச்சு இப்படி ஏத்துனா பாருங்க. அதுதான் ரைட்டு மூவ் முடிஞ்சிருச்சு. அடுத்து வரப்போகுது இது மேனிபுலேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் வரப்போகுது. போடு டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரேட டு த மூன். அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரேடு வந்து சர்வர்லையுமே அப்டேட் பண்ணியிருப்பேன். சர்வரில் அப்டேட் பண்ணல. என்னோட சேம்பர்னு ஒரு செக்ஷன் இருக்கு, அதில் போட்டிருந்தேன். பட் பசங்கள்லாம் தூங்கியிருந்தாங்க. என் கூட சேர்ந்து ஒரே ஒரு பையன் மட்டும் எடுத்திருந்தோம். ஸோ யா, திஸ் வாஸ் த ட்ரேட் தட் ஐ டுக் அண்ட் ஹோப் யூ கைஸ் ஹவ் லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் 800 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நினைச்ச மாதிரி மாசம் முடியறதுக்குள்ள 800 அடிச்சிட்டோம். And yeah, that's it for today video guys. So hope you guys have a wonderful month and
தொட்டதெல்லாம் பொண்ணா இருக்கட்டும். ஸோ உங்களை மீண்டும் நாளைக்கு இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கலாம் மண்டேவா இன்னைக்கு, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. ஸோ நாளைக்கு காலைல லைவ்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இருந்து உங்களிடம் இந்த வீடியோ பெறுகிறேன். நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப், டேக் கேர்ஃபுல்லி, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. பீஸ். I came, I saw, I